எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? பாருங்களேன், கலர் கலரான சீரியல் லைட்டு, ஊரே டியூப் லைட் வெளிச்சம், எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் புது ட்ரெஸ் போட்டு நடந்துட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களாம் பட்டாசை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எங்கன்னு தானே நினைக்கிறீங்க? 11 மணி நியூ இயர் சர்வீஸ் பென்னியோட கிராமத்தில் தான். அங்கே போயிட்டு பழைய வருட ஆராதனை, எல்லாரும் பாட்டு பாடினாங்க. ஆண்கள்லாம் பாட்டு பாடினாங்க, பெண்கள்லாம் பாட்டு பாடினாங்க, சின்ன பிள்ளைங்களாம் பாட்டு பாடினாங்க. கரெக்டாக 12 மணி ஆச்சு. சின்ன பிள்ளைங்களாம் பட்டாசை போட்டு கொளுத்திட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு. புது வருட ஆராதனை, எல்லாரும் பாட்டு பண்ணாங்க, ஒர்ஷிப் பண்ணாங்க. லாஸ்ட்ல முக்கியமான நேரம் காணிக்க நேரப்ப எல்லாரும் காணிக்க போட்டுட்டு வசனட்டை எடுத்துகிட்டு போனாங்க. உங்கள் ஊர்லலாம் வசனட்டை வைப்பாங்களா? அதே போல தான் எல்லாரும் காணிக்க போட்டுட்டு வசனட்டையை எடுத்துகிட்டு போனாங்க. பென்னியும் ஆசையாக போய் ஒரு வசனட்டையை எடுத்துகிட்டு வந்தான். அது ஆசையாக பார்த்தா களவு செய்யாதிருப்பாயாகன்னு எழுதியிருந்துச்சு. பென்னிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதை அப்படியே பைபிளுக்குள்ளே வச்சுட்டான். அடுத்து சர்வீஸ் முடிஞ்சுச்சு. எல்லாரும் கேக் வெட்டி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போனாங்க. மணி 2 ஆயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பென்னியோட அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டாங்க. ஆனால் பென்னிக்கு தூக்கமே வரல. பென்னி ஏசப்பாட்ட போய், ஏசப்பா ஏசப்பா, நான் ஆசையாக இந்த வசன அட்டையை எடுத்தேன் ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்கன்னு ஏசப்பாட்ட தேம்பி தேம்பி அழுதான். ஏசப்பா சொன்னாங்க, பென்னி, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன்னு தெரியுமா? நீ தூங்கி எந்திரிச்ச உடனேயும் ஆசையாக உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பேன். ஆனால் நீ காலையில் எந்திரிச்ச உடனேயும் குளிச்சு சாப்பிட்டு கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவேன். சரி, ஸ்கூலுக்கு போகும்போதாவது என்கிட்ட பேசுவேன்னு நினைப்பேன். ஸ்கூலுக்கு போகும்போதும் அப்படியே போயிடுவேன். ஸ்கூலுக்கு வந்த பிறவாவது பேசுவேன்னு நினைப்பேன். ஆனால் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு சாப்பிட்டுட்டு விளையாட போயிடுவேன். நைட்டாவது பேசுவேன்னு நினைப்பேன். ஆனால் நைட்டும் நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு ஃபோன் பார்த்துட்டு தூங்கிடுவேன். பென்னி, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தெலாம் நீ திருடிட்டல. அப்போ பென்னி சொன்னான், சாரி ஏசப்பா, இனிமேல் நான் இந்த வருஷத்துலேருந்து நான் ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் நான் விளையாட போக மாட்டேன், ஃபோன் பார்க்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். நம்மளும் பென்னியை போல் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்குரிய வசனம் கேட்கலாமா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சங்கீதம் 51:10. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குரிய பாட்டு கேட்டுடலாமா? புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை பார்த்த பார்வையெல்லாம் புதுசு, வாழ்க்கை பார்த்த பார்வையெல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் செய்யலாமா? புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. பழைய குணம் போயாச்சு, புது மனசு வந்தாச்சு. வாழ்க்கை பார்த்த பார்வையெல்லாம் புதுசு, வாழ்க்கை பார்த்த பார்வையெல்லாம் புதுசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. புதுசு புதுசு எல்லாமே புதுசு, ஏசு கிறிஸ்து வந்தாய மனசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய்.